loyalty inside my DNA. Hi guys, this is your channel. Welcome to Tamil Manba. இன்னைக்கு நம்ம வைலைட்டோட சாப்டர் 80 and 81 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகிக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆபிக்கும் ரூபிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம்ட்டு நம்ம ஆணுக்கும் 244க்கும் ஃபைட் வந்திருக்கும். இதில் ஆண் கோயிலுன்ட்டு அவங்க அண்ணனை கனோசி ரூபிட்ட வந்து பேசியிருப்பா. இப்போ அதுலேருந்து தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா பொம்மியும் ஆபியை தான் காட்டுவாங்க. பொம்மி சொல்லுவா, ஆன்சர் பண்ணு எனக்கு வெப்சைட் பாலா. ஆபிக்கு ஒரு ஃபோன் வரும். அவன் என்ன பண்ண தெரியும் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு திரும்ப கேட்பான், ஆன்சர் பண்ண சொல்லிட்டோன்னா எவ்வளோ தள்ளி விட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருப்பான். சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு கேட்பானா. பூமின்ட்டு என்னடா போயிட்டு கசை கேட்டோன்னே ஆபி சொல்லுவான், இல்லை எனக்கு வேலை வந்துச்சு, முக்கியமான வேலை, நீ பா நான் வரச்சு அங்கேருந்து கிளம்பிடுவான். கையில் எல்லாருமே நம்ம ரூபி வீட்டில் தான் இருப்பாங்க. ஆண் கோயிலேருந்து தூங்கிட்டு இருப்பா. ஆபியும் அவங்க கேங்கும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியாக ரூபி நீ தான் அவனை பார்த்தா, அதுக்கு என்ன ஆச்சு சொல்லு சொல்லிட்டுப்பா. நான் ஷூட்டிங்லேருந்து வெளியே வரும்போது யாருமே அங்கே இல்லை, அவன் ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்லேயே இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இல்லை ஆபி சொல்லுவான், சரி வேறு வழி இல்லை நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சொல்லிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாங்க. இப்போ நம்ம 244 தான் காட்டுவாங்க. 244 சாப்பிட்டு ஒரு கதையை சொல்லுவான். இந்த மாதிரி ஜப்பான்லேருந்து கொரியாவுக்கு நிறைய பேர் வரணும் சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே வாழ முடியாது, இங்கே கொரியாவில் வந்து வாழ்ந்துக்கலாம் சொல்லிட்டு நிறைய பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க. நிறைய க்ரைம் பண்ணவங்க, நிறைய பேர்த்த ஏமாற்றி காசு சம்பாதிச்சவங்கலாம் இந்த மாதிரி இல்லீகலாக ஒரு கப்பல் வருவாங்க. கரெக்டாக அவங்க ஜப்பான் பார்டர் விட்டு கொரியா பார்டருக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோன்னே கொரியாவில் ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இல்லீகலை மாட்டி விட்டு அவங்களுக்கு ஒரு காசு தருவாங்க. ஸோ அந்த நடுவில் இருக்க டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயே காசு வாங்கிட்டு அங்கேயே காசு வாங்கிட்டு அவங்கள போலீஸ்கிட்ட பிடிச்சி தந்துடுவாங்க. ஆனால் சம்டைம் கூட்டிகிட்டு போகிறவங்களும் நிறைய காசு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கள ஈவரக்கம் இல்லாமல் அங்கேயே கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி பல கடவுளோடு வந்தவங்கலாம் அந்த பார்டர்லேயே செத்துருவாங்க. இந்த கதை வந்து ஏதாச்சும் உனக்கு புரியுதான்னு அப்படி சொல்லி கேட்பான். பார்த்தா ஆனை மூஞ்செல்லாம் நொறுக்கி விட்டுருப்பாங்க அடிச்சு. அதுக்கு 5 மில்லியன் yen தருவாங்க. தெரியுமா எதுக்கு 5 மில்லியன் தராங்கன்னு? ஜப்பான்லேருந்து பாதுகாப்பாக கொரியா கூட்டிட்டு வரக்கு. அதுக்கும் 5 மில்லியன் yen தான். அதுக்கும் ஒன்றுமா ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கும் 5 மில்லியன் தான் தருவாங்க. நான் சொல்கிற நம்ம ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த டார்க் வெப்னு ஒரு அதில் சர்ச் பண்ணி பாருங்க. முக்கால்வாசி போய் என் கிளையன்ட் தான். வெறும் 5 மில்லியன் கொடுத்தா யாரை எப்படி கொள்வாங்க கூட தெரியாது. உன்னை இல்லீகல் இமீடியட் சொல்லிட்டு அங்கேயே கொண்டு போட்டு போயிட்டே இருப்போம். நான் ஏற்கனவே வார்னிங் தரேன், என் லைனில் கிளாஸ் ஆகாதுன்னு. இது செகண்ட் டைம் நான் வார்னிங்லாம் தரமாட்டேன். அது காணுன்ட்டு கொரோனா கொண்டுட்டு போடா, ஏன்டா பயமுத்த சொல்லி பே கதையெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். எனக்கு 244 என்னப்பா பயமுட்டா பயப்படுப்பா தேகத்தால பேசிட்டு இருக்க, சரி விடு பார்க்கலாம். அப்போ 244 அந்த கண்டெய்னர்லேருந்து வெளியே வந்துடுவான். வெளியே வந்து சொல்லுவான், சே ஃபுல் டைம் வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அவன் நடந்துட்டோனவே அந்த கண்டெய்னர் மேலே ஒரு ஹெவி லோடு வந்து அதை நசுக்கிரும். இப்போ கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க கம்ப்ளைண்ட் தருவாங்க. இந்த மாதிரி இவங்க அண்ணனை காணும், உங்கள் அண்ணனை 24 hours ஆச்சு நீ வீட்டுக்கே வரல, ஸோ மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க சார் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் போலீஸ் கண்டுக்கவே மாட்டான். அவன்லாம் வீட்டுக்கு வந்துடுவான். நீங்கள் வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணுங்க, 24 hours கழிச்சு நாங்களே இவங்க வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு இருப்பான். இவங்களுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி வீட்டுக்கு போவாங்க. பட் அவங்க வரவே மாட்டாங்க. 24 hours ஆகியும். ரூபி ஒரு ஐடியா தருவா. பேசாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் உதவி சொல்லிட்டு 244 கூப்பிடுவாங்க உதவிக்கு. அப்போ 244 எல்லாத்தையும் பார்த்து பேசுவோம். ஒரு ஆபியோட கம்பெனியா, எல்லா மெம்பர்ஸ் இருக்கீங்க இங்கே, இது யார் பொண்ணு சொல்லி ஆண் கோயிலை பார்த்து கேட்பான். இவங்களோட அண்ணன் தான் காணுங்க, நாங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், பட் அவங்க எதாவது அக்செப்ட் பண்ணி ஆக்ஷன் எதுவும் எடுக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் தான் பெரிய ஆளாச்சு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளாச்சு இருப்பாங்க போலீஸில், கொஞ்சம் உதவி எதாவது பண்ண முடியுமா சொல்லி கேட்டுருப்பாங்க அவங்ககிட்ட. அவன்ட்டு யோசிச்சு பார்த்து எனக்கு ஒரு க்ளூ தெரியும், பட் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா தெரியல சொல்லிட்டு போனால், ஆபின்ட்டு க்ளூவா தயவுசெய்து சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் சொன்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்குன்ட்டு 244 அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் அவன் என் கையால் கொன்னேன் அப்படி சொல்லுவானா. எல்லாம் ஷாக்காகி பார்ப்பாங்கன்னு உண்மையாக சொல்கிறான், விளையாட்டுக்கு சொல்கிறான். நான் கரெக்டான டைம்ட்டு கதவை வந்து நம்ம ஆண் வந்துடுவான். ஆணை பார்த்தோன்னே ஆண் கோயிலில் ஓடி போய் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடுவான். அண்ணான்னு நம்ம ஆணுன்ட்டு 244 பார்த்து முறைப்பான் பின்னாடியிலேருந்து, எங்கே தான் இருக்கானான்னு. இப்போ திரும்ப ஃப்ளாஷ்பேக் தான் ஆரம்பிக்கும். ஃப்ளாஷ்பேக்லேருந்து அவன் கண்டெய்னர்ட்டு வெளியே போகிறான்னு போயிடுவான் 244. அப்படின்ட்டு ஆண் சொல்லுவான், நீ என்ன வானத்தில் இருக்கன்னு நினச்சிட்டிக்கியா, உனக்கு கீழே எல்லாம் வேலை செய்கிறாங்க நினச்சிட்டிக்கியா, இதே மாதிரி நானும் ஃபீல் பண்ண விட்டாட்டி. ஆனால் அது எல்லாத்தையும் ஒருத்த மாற்றிட்டான். அவன் கண்டிப்பாக ஒன்று நோக்கி வருவான். ஆபி உன்னை எக்ஸ்போஸ் பண்ண விட மாட்டான் பாருன்னு சொல்லுவானா. இவன் 2 செகண்ட் யோசிச்சு பார்ப்பான். ஆபியா சொன்னால் அவன் கொஞ்சம் டேஞ்சர் தான், சரி நீ போ அப்படி சொல்லி வெளியே விட்டுருவான். இவனுக்கே ஷாக்காக என்ன சொல்கிறேன், நீ வெளியே போக சொல்கிறேன். ஆமாம் நீ தான் சொன்ன ஆபியை எக்ஸ்போஸ் பண்ணிடுவான்னு, நான் அவனை பார்த்துக்கிறேன் நீ போ அப்படி சொல்லி வெளியே அனுப்பிடுவான். இவன்ட்டு அவன் அடிக்கலாம் சொல்லி அட்டாக் பண்ணலான்னு போவான். அப்போ திரும்ப கேட்பான் அவன், உன் தங்கச்சி பேர் ஆண் கோயில் தானே அப்படி கேட்பானா. இவன் பஞ்ச் அப்படின்னு நின்று பாதிலேயே. அப்போ அவன் சொல்லுவான், நீ தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆபிக்கு சொல்லு, ஆபியால் தான் இப்போ உன் லைஃபே தப்பிச்சிச்சு. செகண்ட் இதுதான் உன் ஃபைனல் வார்னிங், திரும்ப என் லைனில் நீ கிராஸ் ஆனா உன் பாடி தான் உன் தங்கச்சிக்கு நான் பாசெல்லாம் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி தான் வெளியே வந்துருப்பேன். அப்போ ஃபாரின் லாங்குவேஜ் கேட்பான், பாஸ் நான் கொண்டுட்டான்னு கேட்பான். அதுக்கு தான் சொல்லியிருப்பான், வேண்டா டோட்டலி டைம் வேஸ்ட் சொல்லியிருப்பான் அவன். அந்த ஃபாரின் கார் யாருன்னு காட்டல, ஃபேஸை ரிவீல் பண்ணலை. இப்போ பிரசிடென்ட்டு ஆபி உண்மையே தெரியாமல் 244 பேசிட்டு இருப்பான். நம்ம ஆண் பார்ப்பான், சரி நம்ம கிளம்பில அந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு கிளம்புறதான் முக்கியம் சொல்லிட்டு அவன் தங்கச்சி கூட்டிட்டு கிளம்ப பார்ப்பான். அப்போ வந்துட்டு கைட்டாக ரூபி வந்துடுவா. ரூபி வந்துட்டு என்ன அதுக்குள்ளே போகிற, சாப்பிட்டாச்சு போகலாம்ல, அவன் தங்கச்சி ரொம்ப வருத்தப்பட்டவனை பற்றி நினச்சி கையில் ஆண் நினச்சி பார்ப்பான். நான் ரூபிட்ட உண்மையை சொல்லிடலாமா,
அவன் ஐடென்டிட்டியாச்சும் சொல்லிடணும், விஷயத்த சொல்லாட்டியாச்சு, அப்போ தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியாச்சும் இருப்பா சொல்லிட்டு அவன் ஐடென்டிட்டி சொல்ல பார்ப்பான் நம்ம ஆண். அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆபியும் 244 பேசிட்டு இருப்பாங்க. அப்போ 244 ஆபிட்டு உண்மையை சொல்லுவான். ஆபி இங்கே பார்த்தோன்னா நான் தான் 244, இங்கே பார்த்தியா என் காது, அது வீடியோக்காக கொஞ்சம் மேக்கப்லாம் போடுவான் அப்படின்னு சொல்லுவானா. ஆபிக்கு என்ன பேசுனே தெரியாது. இந்த ஆண் பார்த்தா ஷாக்காகி பார்ப்பான். இன்னும் நம்ம ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணலான்னு வச்சு அவனே ரிவீல் பண்ணிட்டானே, அவன் என்ன பிளான் பண்ணிக்கான்னு தெரியலையே பார்த்துட்டு இருப்பான். ஆபிக்கு என்ன பேசுனே தெரியும். ஆபின்ட்டு டைம் அவுட்ஸ் மீட்டிங் போட்டுப்பாங்க. இந்த மாதிரி அவனே வந்து சொல்லிட்டான்ப்பா 244 இப்போ என்ன பண்ணது நான் சொல்லிட்டு போனா அவன் பயந்துட்டான். அப்படி நீ எக்ஸ்போஸ் பண்ண போறேன் சொல்லிட்டு போனா ரூபி சொல்லுவான், இல்லை அவன் பார்க்க நல்ல மாதிரி இருக்கான், அவன் இன்டென்ஷன் நீயே பேசி கேட்டுப்பாரு, என்ன அவன் என்ன இன்டென்ஷன்ல ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணா சொல்லி நீயே கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆபி நல்லா வெறப்பா போ அப்படி சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க ஆபியை. அதுக்கு 244 சொல்லுவான், அவன் நெக்ஸ்ட் வீடியோ என்னதான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன் சிரிச்சுட்டு போனா, எதுக்கு நீங்களே வந்து பாயிண்ட் வாண்டடா பேசுனீங்க, உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் சொல்லி கேட்பான். அதுக்குன்ட்டு வெயிட் மினிட் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஆபிட்டு தருவான். ஆபி அந்த சப்ஜெக்ட் பார்த்தா ஷாக் ஆயிடுவான். என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனோட ஆஃபீஸ் தான் கட்டுவாங்க. ஜூன் வந்து அந்த தேடிட்டு இருப்பான் அவங்க அம்மாவோட கான்ட்ராக்டை. அதை வந்து 244 அவனுக்கே தெரியாம தூக்கிட்டு வந்து ஆபிட்டு தந்துருப்பான். ஆபின்ட்டு அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அது ஒரிஜினல். 244 சொல்லுவான், இனிமேல் நீ எதுக்கு பயப்பட தேவையில்லை ஆபி, இதான் ஒரிஜினல் நீ வச்சுக்கோ, இனிமேல் உங்கள் அம்மாவுக்கும் ஜூனோட கம்பெனிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம பாபி உச்சக்கட்ட ஷாக்கில் இருப்பான். இந்த ஆண் பார்த்தீங்கன்னா அவன் அதுக்கு மேலே இருப்பான். அவன் என்ன நினச்சி எது பண்ணிட்டுருக்கான், அவன் சரியான வில்லனாச்சே. இதுவும் அந்த எபிசோட் முடியும் கைஸ். ஆனால் சரியான ட்விஸ்ட் கைஸ். இந்த 244 மைண்டு என்ன ரீட் பண்ணுறாக்கும் நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியல. அடுத்த எபிசோட் பார்த்தா தெரியும் இன்டென்ஷன் என்னென்னு ஒன்று. இல்லை ஜூனை புதைச்சிட்டு இவன் லீடர் ஆகலான்னு பார்க்குறான்னு தெரியல. அதுக்கப்புறம் கைஸ் கொஞ்சம் வந்து இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களை நம்பி தான் வீடியோலாம் போட்டுருக்கேன், ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு ஒன் மோர் திங் மறந்துட்டேன், 60 days 60 ஷார்ட்ஸ் வித்தவுட் டெல்லிங் த ஸ்டோரி சொல்லி ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்கு ஷார்ட்ஸில். முடிஞ்சால் அதையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. See you on another video. Until then, bye.